ரொம்ப ஹேண்ட்ஸ் ஆன் ப்ரொடியூசர்ஸ். யூனோ செட்டில் நைட் ஷூட் இருந்தாலும் ஒரு ஃபேமிலியாக வந்து செட்டில் உட்காந்து ஷூட் பார்ப்பாங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக யூனோ டவுட்ஸ் கேட்பாங்க. அவங்களுக்கு அது தெரியும், பட் ஆனாலும் டெய்லி இவ்வளோ நேரம் ட்ராவல் பண்ணி செட்டில் ஆர்டிஸ்டோட இருக்கட்டும், விஷாலோட இருக்கட்டும், ஃபுல் டீமோட ஒரு ஃபேமிலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஃபார் பீங் ஸோ சப்போர்ட்டிவ். இது உங்களோட முதல் ப்ரொடக்ஷன் தெரியும், பட் ஐம் ஹோப்பிங் இந்த படம் 12th ரிலீஸ் ஆகி நீங்கள் இன்னும் நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் சுகுமா சார், சுதா மேம், அண்ட் போத் ஆஃப் யூ. டீமுக்கு வந்துடுறேன். இன்ஃபேக்ட் இமான் சார் இது விஷால் உங்கள்கிட்ட சொன்னார் இல்லைன்னு தெரியல, பட் ஃபர்ஸ்ட் டைம் விஷால் வந்து சொன்னது இமான் சார் தான் மியூசிக். அண்ட் ஐ செட் பா ஓகே, நான் மியூசிக் கவலை இல்லடா, அவரை தூக்கி எங்கேயோ கொண்டு போவார் படத்துன்னு சொல்லியிருந்தேன். அண்ட் பட் நீங்களும் அவர்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, அவர் கதை நிறைய பண்ணும்போது அர்ஜுன் தாஸ் மணிமுத்துவா அவர் வந்து என்கிட்ட கேட்டாரு. நான் வாஸ் லைக் ஓகே, பட் படம் பார்த்ததுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபீட்பேக் உங்களுக்கு தான் வந்து. ஸோ தேங்க்யூ ஸோ மச் இமான் சார் ஃபார் தட். இந்த படத்துல காளி சார் அநீதியில் ஒன்னா ஒர்க் பண்ணோம். அண்ட் அன்பார்ச்சுனேட்டா அந்த படத்துல எந்த சீனும் ஒன்னா ஷூட் பண்ண முடியல. பட் அந்த வார்த்தை தங்கப்புள்ள அது ஒட்டிக்கிச்சு.